Fourth sum பாருங்க. Agilan walks 10 km in an hour while Selvi walks 6 km in an hour. Find the simplest ratio of the distance covered by Agilan to that of Selvi அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அகிலன் வந்து 1 ஹவரில் 10 கிலோமீட்டர்ஸ் வந்து வாக் போகிறாங்க. அதே வந்து செல்வி வந்து 1 ஹவரில் 6 கிலோமீட்டர்ஸ் வாக் போகிறாங்க. இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில ஒரு சிம்பிளஸ்ட் ஃபார்மில் ஒரு ரேஷியோஸ் எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சொல்யூஷன் distance covered by Agilan in 1 hour 10 km. Distance covered by Selvi in 1 hour equal to 6 km. இதை நம்ம ரேஷியோஸில் எப்படி எழுதலாம் அப்படின்னா distance covered by Agilan divided by distance covered by Selvi. இப்போ distance covered by Agilan எவ்வளோ 10 km divided by Selvi வந்து 6 km. இந்த மாதிரி நீங்கள் ஃப்ராக்ஷன் ஃபார்மில் எழுதணும். இந்த ஃப்ராக்ஷன் ஃபார்மை சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா ஃப்ராக்ஷன் ஃபார்ம் 10/6 நம்ம 2 டேபிளில் போத் சைட்ஸ் கட் பண்ணலாம். 10ல் 5 டைம்ஸ் இருக்குது, 6ல் 3 டைம்ஸ் இருக்குது. ஸோ 5/3. இந்த 5/3 எப்படி எழுதலாம்? 5:3. இப்போது ஃபோர்த்து சம் பார்த்தீங்கன்னா வேர்ட் ப்ராப்ளம். ஸோ வேர்ட் ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால நீங்கள் நார்மலாக ஆன்சரை மட்டும் எழுதிடக்கூடாது. ஆன்சரை மட்டும் சிம்ப்ளை பண்ணிவிட்டு நம்ம எழுதிடக்கூடாது. வேர்ட் ப்ராப்ளம் அப்படிங்கும்போது நம்ம ஒவ்வொன்றும் எப்படி எழுதணும்? சென்டென்ஸில் தான் எழுதி வேர்டிங்ஸில் எழுதி தான் ஆன்சர் எழுதணும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி இதே ஃபார்மெட்டில் தான் உங்களால் என்ன பண்ண முடியும்? ஆன்சர்ஸை சொல்யூஷனை கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ ஆன்சர் இஸ் 5:3. 4. Therefore, distance covered by Agilan is to Selvi equal to 5:3. Next, fifth sum பாருங்க. The cost of parking a bicycle is 5 rupees and the cost of parking a scooter is 15 rupees. Find the simplest ratio of the parking cost of a bicycle to that of a scooter. ஓகேங்களா? இந்த காஸ்ட் ஆஃப் ஒரு பைசைக்கிள் வந்து பார்க் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 5 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அதே ஸ்கூட்டருக்கு வந்து 15 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இதுக்கு நம்ம ரேஷியோ எழுதணும். எழுதி சிம்பிளஸ்ட் ஃபார்மில் எழுதணும். ஓகேங்களா? சொல்யூஷன் ப்ரீவியஸ் சம் மாதிரியே வேர்டிங்ஸில் எழுதணும். பார்க்கிங் காஸ்ட் ஆஃப் பைசைக்கிள் ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 5 rupees. பார்க்கிங் காஸ்ட் ஆஃப் ஸ்கூட்டர் ஈக்குவல் டு 15 rupees இல்லைங்களா? ஸோ parking cost of bicycle divided by parking cost of scooter. Bicycle எவ்வளோ 5, ஸ்கூட்டருக்கு 50. ஓகேங்களா? ஸோ 5/15 நம்ம போத் சைட்ஸ் 5 டேபிளில் கேன்சல் பண்ணுவோம். 5 1s 15ல் 3 டைம்ஸ். ஸோ 1/3. The answer is 1:3. இதை நீங்கள் எப்படி எழுதணும்? 4 parking cost of bicycle is to scooter equal to 1:3. Sixth sum பாருங்க. Out of 50 students in a class, 30 are boys. Find the ratio of first subdivision number of boys to the number of girls to the total number of the student. Third subdivision number of boys to the total number of students. ஓகேங்களா? total solution எவ்வளோ total number of students வந்து 50 students இருக்காங்க. number of boys வந்து எவ்வளோ இருக்காங்கன்னா 30 இருக்காங்க. இது மட்டும் தான் given கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? number of girls. then number of girls எப்படி கண்டுபிடிக்கணும்? டோட்டலாக எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க? 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இதில் பாய்ஸ் இருக்கிறத 30 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 20 அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் பாருங்க. நம்பர் ஆஃப் பாய்ஸ் டு த நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் பாய்ஸ் அப்படிங்கிறது நியூமரேட்டர் எழுதணும். நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் எவ்வளவோ அதை டினாமினேட்டர் எழுதணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க. ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் பாய்ஸ் to number of girls. ஓகேங்களா? எவ்வளோ கொடுத்துருக்காங்க? நம்பர் ஆஃப் பாய்ஸ் எவ்வளோ? 30 டிவைடட் பை நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் எவ்வளோ? 20 இல்லைங்களா? 10 கட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? 3/2. இந்த ரேஷியோ இஸ் 3:2. செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் டு த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸ் நியூமரேட்டர், டினாமினேட்டரில் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ செகண்ட் கொஸ்டின் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் டிவைடட் பை total number of students equal to number of girls எவ்வளவு? 20. total number of students எவ்வளவு? 50. 10 cancel பண்ணா remaining நம்மளுக்கு என்ன இருக்கும்? 2/5. 2/5 எப்படி எழுதலாம்? ரேஷியோவில் 2:5. ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? நம்பர் ஆஃப் பாய்ஸ் டு த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். நம்பர் ஆஃப் பாய்ஸ் டிவைடட் பை total number of students. Total number of boys எவ்வளோ? 30. Total number of students 50.
ஸோ லாஸ்ட்டாக ஃபைனலாக இருக்கிற ஒன்ஸ் பிளேஸில் இருக்கிற 0 0 கேன்சல் பண்ணால் 3/5. The ratio is 3:5.